நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்செப்ட் ஆர் ரிக்ரெட்டை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அதாவது ஏற்றுக்கொள்றது இல்லைன்னா வருத்தப்படுறது. இப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூசியா ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா வருத்தப்பட்டுட்டே நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம். பட் நம்ம அந்த வருத்தப்படுறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதுக்கெல்லாம் நாம் வந்து வருத்தப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நீங்கள் வந்து மிரர் பார்க்கும்போது நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் கலரை நினச்சி சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா வருத்தப்படுவாங்க. இல்லைன்னா ஹைட்டா இல்லை அப்படின்னா வருத்தப்படுவாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப உடம்பாக இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், எனக்கு ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப லாஸாக இருக்குது, ரொம்ப திக்காக இல்லை தின்னாக இருக்குது. இது மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய விஷயத்துக்காண்டி என்ன செய்வாங்கன்னா வருத்தப்படுவாங்க. இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க வந்து நம்ம கிட்டக்க பேசலை அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன செய்வோம்னா வருத்தப்படுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது வந்து காமனாக பொருந்தும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே என்ன செய்வாங்கன்னா பாதிப்புக்குள்ளாவாங்க. அதாவது அவங்களுடைய ஃபுல் டைமும் வந்து அதே தான் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் இவங்க என்னை என்கிட்ட பேசல, ஏன் இவங்க என்னை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்களுக்கு அதே தான் என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா ஓடிட்டே இருக்கும். அந்த சுச்சுவேஷன் வந்து சரியாகிற வரைக்கும் அது வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா போயிட்டு இருக்கும். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில சமயம் வந்து சின்ன வயசுல வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சரியா கேர் எடுக்காம நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா விட்டுருப்போம். அதனால அதாவது ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம்னா போயிருப்போம். ஃபுட்டெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்னா கரெக்டாக நம்ம வந்து எடுத்துருக்க மாட்டோம். அப்படி எடுக்காத பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து சம் இஷ்யூஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்னா வந்திருக்கோம். அப்போ அதை நினச்சி நம்ம என்ன செய்வோம்னா வருத்தப்படுவோம். நம்ம அன்னைக்கே ஒழுங்காக கேர் பண்ணியிருக்கலாமோ நம்மளுடைய ஹெல்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா வருத்தப்படுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய தொழிலை நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஆகிறதுக்காண்டி சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா வருத்தப்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொழுதுபோக்கே இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும் போதும் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா வருத்தத்துக்குள்ளே போவாங்க. எப்போ பார்த்தாலும் நான் நிறைய ஒர்க் தான் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்குன்னு வந்து ஒரு ரிலாக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் வந்து அதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா வருத்தப்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்காண்டி சிலர் வந்து எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படிலாம் போயிருப்பாங்க. அப்போ ஃபேமிலியை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டேஸ் வந்து மிஸ் ஆனது தான். அப்போ அதை நினச்சி அவங்களுக்குள்ள வந்து நிறைய வருத்தம் இருக்கும். ப்ளஸ் வந்து சிலர் வந்து ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கும் போது அவங்களுடைய ஃபேமிலியை வந்து சிலரால் டேக் கேர் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ அதுக்காண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா வருத்தப்படுவாங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய குற்ற உணர்வுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன செய்வோம்னா வருத்தப்படுவோம். அந்த இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்ல வந்து நம்ம ரொம்ப பெருமளவில் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பாதிப்புக்குள்ளாயிருப்போம். அப்போ நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அதை நினச்சி நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டைம்ல நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான வருத்தத்துக்குள்ள என்ன செய்வாங்கன்னா போவாங்க. இப்போ இதை பத்தி மாஸ்டர் சொல்லும் போது ரெண்டு விஷயமா என்ன செய்யறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மாத்தவே முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஷார்ட்டா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஹைட் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்போ அந்த விஷயங்களை மாற்ற முடியாது. சில குற்ற உணர்வு நம்மளுக்குள்ள அந்த விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்ச விஷயத்த நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மாற்ற முடியாது. அப்போ சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்களுக்காண்டி நாம இன்னும் தொடர்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான யூஸ் இல்லை அப்படிங்கிறத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத தான் என்ன செய்யறாங்கன்னா முதல் விஷயமா சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டாத விஷயத்துக்காண்டி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப நம்ம அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏத்துக்க சொல்றாங்க. என்ன மாதிரி இருந்தாலும் சரி அந்த இதை வந்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதையே வந்து நம்ம பாசிட்டிவா நம்மளுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும்னா மாத்திக்கணும். இப்போ வந்து பேரண்ட்ஸோடைய பிசினஸ் தான் நம்ம இப்போ எடுத்து பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும் போது நம்ம இதுல வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்
அப்படின்னா, ஏற்கனவே அந்த பிஸ்னஸை என்னுடைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தனால, எனக்கு அதுக்கு ஏற்கனவே ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இருந்தனால, என்னுடைய பிஸ்னஸோடைய க்ரோத் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு, எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லீனாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நம்ம லீனாக இருக்கோம். அப்போ நம்மளால வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், நம்மளால வெயிட் போட முடியல. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் லீனாக இருந்தாலும் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னா எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறாங்கன்னா அதுக்காண்டி வந்து அந்த டக்குன்னு இனிமேல் ஹைட் எல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா ஆக முடியாது. நான் ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறேன், என்னுடைய ஒர்க் எல்லாத்தையும் நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக நான் என்ன செய்கிறேன், என்ன பண்ணுறேன், எனக்கு எல்லா இடத்துலையும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து எனக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய விஷயங்களை பாசிட்டிவாக ஏற்றுக்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த இன்சிடென்ட்டை நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மாற்ற முடியாது. பட் அது மூலியமா நான் என்ன லெசன் படிக்கணுமோ அந்த லெசனை நான் வந்து என்ன செஞ்சுட்டேன்னா படிச்சுட்டேன். இனிமேல் வந்து அந்த தப்பை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த நம்ம விட்டுறணும். திரும்ப திரும்ப நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாதுன்னா, சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஒஸ்டான இன்சிடென்ட்டையே நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாதுன்னா, நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்க்கறத வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு. அதுக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, பழைய குழம்பு அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா வச்சிட்டு இருக்கோம். ஒரு 2 days பக்கம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா, ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஸ்மெல் வர ஆரம்பிச்ச உடனேயும் நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் வந்து அதை வச்சிட்டு இருக்கோமா அப்படின்னா அது இல்லை. நம்ம என்ன செஞ்சிடறோம்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சிடறோம்னா க்ளீன் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டில் இருந்தும் பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத குற்ற உணர்வுகள் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்னா க்ளீன் பண்ணிடணும். சிம்பிளான விஷயம், மாஸ்டர் சொல்லக்கூடிய அழகான விஷயம். அதில் நான் என்ன பாடம் படிக்கணுமோ நான் லேர்ன் பண்ணிட்டேன், இனி அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா அழகாக அதுலேருந்து என்ன செய்யணும்னா வெளியில் வந்துடணும். நம்ம வந்து அதில் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அந்த கெட்டுப்போன விஷயத்த நம்ம எப்பொழுதும் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்மெல் பண்ணிட்டு இருப்போமா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டையும் நம்ம என்ன வச்சுக்கணும்னா கிளீனா என்ன செஞ்சுக்கணும்னா வச்சுக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மாத்தக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லும் போது மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அதுக்குண்டான எஃபர்ட் வந்து போடுறதுக்கு வந்து விருப்பப்படுறது இல்லை. எல்லாமே பெஸ்டா வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் என்ன செய்யறாங்கன்னா ஆசைப்படுறாங்களே தவிர, அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணணும், சில டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறது இல்லைன்னா பிடிக்கிறது இல்லை. நல்ல டயட் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுறோம். அப்புறம் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா எக்ஸசைஸ் பண்ணணுங்கும் போது நம்மளுக்கு ஒரு லேசினஸ் வருது. ஆனா நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபிட்டான பாடிக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்னா ஆசைப்படுறோம். அப்ப மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உண்டான எஃபர்ட்டை வந்து நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணுங்கிறாங்கன்னா போடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தாப்புல வந்து ஏற்றுக்கொள்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறை வந்து நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து நம்ம எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்களுக்காண்டி நம்ம பயப்படுறோமா. அந்த தவறை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா பயப்படுறோம். பிளஸ் வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயும் போயிருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சொசைட்டி நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம என்ன செய்யறோம்னா பயப்படுறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி, ஒரு சீரியல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து நீங்க வந்து பாக்குறீங்க. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கோபமா சல்லுன்னு பேசுற மாதிரியான ஒரு கேரக்டரை நீங்க டிவில வந்து என்ன செய்றீங்கன்னா பாக்குறீங்க. பார்த்துட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க ஃபேமிலியோட உட்காரும் போது அந்த கேரக்டரை பத்தி நீங்க என்ன செய்றீங்கன்னா நிறைய விமர்சனமும் என்ன செய்றீங்கன்னா பண்றீங்க. என்ன இப்படி ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்லாம் சொல்லி என்ன செய்றீங்கன்னா பேசுறீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா சடனா வந்து என்ன செய்றீங்கன்னா கோபப்படுறீங்க. சவுண்டா வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்றீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்றீங்கன்னா ஃபீல் பண்றீங்க. என்ன மாதிரி உங்களுக்கு தாட் வருதுன்னா, நம்ம வந்து அந்த கேரக்டர்ல நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் என்னுடைய சுபாவமும் இருக்குதோ, நானும் அதே மாதிரிதான் அப்படி கோபப்பட்டு பேசுறேனோ, அப்ப நானும் நிறைய மாறணுமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் முதல் தரமா நம்ம என்ன செய்யறோம்னா
நம்மளை நாம என்ன செய்யறோம்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அதை நினைக்கும் போதே முதல் விஷயமா நம்மளுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை ஃபர்ஸ்ட் வருது. ஐயோ எனக்குள்ள இப்படி ஒரு குணமா, இது இப்படி இருக்குதா எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா, அப்ப நான் இத்தனை நாள் நான் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்றேன் மெடிடேஷன்ல, நான் கோபமே படக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா ஏன் இவ்வளவுக்கான நான் வந்து கத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை பிளஸ் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில நம்ம எல்லாரும் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பயம். அதாவது இதை நீங்க வந்து உங்களுடைய ஆங்கிள் நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்கன்னா போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு வகையான எக்ஸாம்பிள். அப்ப இதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா மாஸ்டர் சொல்றாங்க. இன்னும் 2 எக்ஸாம்பிளை பார்த்துட்டு நம்ம பழையபடி எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து ரொம்ப அழகா என்ன செய்யறாங்கன்னா எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சரித்திரம் பாடம் எடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எக்ஸலண்டா இருக்கிறாங்க. ஆனா அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு எடுக்கிறாங்க, ஆனா புரிய வச்சிடறாங்க. ஆனா ஹிஸ்டரி அளவுக்கு அவங்களால என்ன செய்ய முடியலன்னா எடுக்க முடியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்க டீச்சரால அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாததுனால ஓரளவுக்கு தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா எடுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த டீச்சருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயம் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். ஐயோ நம்மளால வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதை எடுக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் கண்டிப்பா இருக்கும். அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். பிளஸ் வந்து வேற ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் முன்னாடி எடுக்க வேண்டியது வந்தது அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2வது எக்ஸாம்பிள். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 எக்ஸாம்பிளையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நாம என்ன செய்யணும்னா ஏத்துக்கிடணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா மாஸ்டர் சொல்றாங்க. ஏத்துக்கொள்ளும் போதுதான் நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். எப்படி கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆமா என்கிட்ட இந்த குறை வந்து இருக்கு, நான் கண்டிப்பா இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி பேசுறேன், எந்த இடத்துல என்ன மாதிரியான வார்த்தைகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன்னா கவனிக்க ஆரம்பிப்பேன். இனிமேல் நான் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கும் போது ஒரு கோபமான ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட அதுல வந்து நான் சாஃப்டா எப்படி பேசணும் அப்படிங்கிற பிராக்டிஸை வந்து என்னுடைய மைண்ட்ல வந்து என்ன செய்வோம்னா கொண்டுட்டு வருவோம். அப்ப மைண்ட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது அடுத்த டைம் அதே இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம என்ன ஆயிடுவோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் வந்துடும். டக்குன்னு அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம என்ன செய்வோம்னா பிஹேவ் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது எக்ஸாம்பிள்ல வந்து எப்ப வந்து நம்ம ஏத்துக்கிறோம் நம்மள நாமே, எஸ் எனக்கு வந்து மேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இது எப்படி ஹிஸ்டரியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னா லேர்ன் பண்ணுவோம். அப்ப அது சம்பந்தமா நம்ம என்ன செய்வோம்னா வெப்சைட்ல போய் நம்ம என்ன செய்வோம்னா அழகா பார்ப்போம். இதை எப்படி ஷார்ட்டா நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம், நம்ம படிச்ச விஷயத்த நம்ம எப்படி வந்து அழகா வந்து அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா பிராக்டிஸ் பண்ணுவோம். பட் இந்த பிராக்டிஸ்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில தோல்விகள் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா வரும். நம்ம எடுப்புல நம்மளால வந்து கரெக்டா என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. ஆனா நம்ம கிட்டக்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விடாமுயற்சி நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா இருக்கும். கண்டிப்பா நான் இதுல வந்து என்ன ஆவேன்னா ஸ்டாண்ட் ஆகுவேன், கண்டிப்பா நான் இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி இருக்கும். விடாமுயற்சி இருக்கும் போது அந்த தோல்வியை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா கவலையே பட மாட்டோம். என்ன நினைப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டை விட நான் பெட்டர் ஆயிட்டேன்ப்பா, அப்பா பரவாயில்ல கொஞ்சம் சூப்பரா ஆயிட்டேன், இனி நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா போதும், இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் நான் புரிஞ்சு சரி பண்ணினேன் அப்படின்னா இதை என்னால கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா அழகா நம்மள கரெக்ட் பண்ணி நல்லா கொண்டுட்டு போக முடியும். அப்ப அதை தான் மாஸ்டர் சொல்றாங்க. இந்த அக்செப்டன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விழிப்புணர்வு அவேர்னஸ் இருந்தாதான் வரும். அவேர்னஸ்னா அந்த விழிப்புணர்வுனா பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து இந்த குணம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா தெரியணும். அது தெரியலன்னா ரொம்ப ரொம்ப சிரமம், தெரிஞ்சாதானே நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவேர்னஸ் இருக்கும் போது வந்துடும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்றாங்க.
அப்ப நம்மளுடைய பலவீனங்களை நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்னா உணர ஆரம்பிப்போம். அதுல கவனிச்சு நம்ம என்ன செய்வோம்னா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விடாமுயற்சியோட நம்ம செயல்படும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேர்மறையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு உண்டான அந்த உலகம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பை நோக்கி அமைதியை நோக்கி நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போமா நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்னா செயல்பட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ளது. நம்ம இப்போ வந்து என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா மன்னிப்பு கொடுத்துக்கலாம். அடுத்தாப்புல வெளி பர்சன் யாராவது ஒருத்தவங்களை எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா மன்னிப்பு வந்து என்ன செய்யலாம்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இன்னைக்கு கிரேட் இன்வெகேஷன்ல நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போறோம்னா டீப்பரா நம்ம என்ன செய்ய போறோம்னா உள்ள போக போறோம். உள்ள வந்து நல்ல ஒளிக்குள்ள நம்மளுக்குள்ளே நம்ம டீப்பரா போறோம். போய் அங்க வந்து நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஒரு டோரை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அந்த கோல்டன் கலர் டோரை வந்து நம்ம செகண்ட் பேராகிராஃப் சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம்னா ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல பிரில்லியன்டான ஒளி வந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த ஒளி வந்து நம்மளையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் எல்லா விதத்திலையும் நல்ல ஹீல் பண்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு டோரான ஒரு பர்பிள் கலர் டோரை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஓபன் பண்றோம். இந்த டோரை ஓபன் பண்ணோடனே ஒரு பர்பிள் கலர் ஒளியை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அதுலயும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம்னா நல்ல ஹீல் ஆறோம். ஃபோர்த் பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செஞ்சிடலாம்னு பாத்தீங்கன்னா அதே வழியா நம்ம இருக்கிற பொசிஷனுக்கே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா வந்துடலாம். ஃபிஃப்த் பேராகிராஃப் பண்ணும்போது நம்மளை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு பிரார்த்தனை கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. நீங்கள் செய்த தவறை நான் மன்னிக்கிறேன். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்றேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். இப்ப வெளிநபர் அவங்களுக்கு யாருக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க. நீங்கள் செய்த தவறை நான் மன்னிக்கிறேன். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்றேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அவங்கவுங்க லைஃப்ல இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா அமைதியா அவங்கவுங்க லைஃப்பை விட்டு போற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. அவங்க ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா பிளசண்டா போறாங்க. நம்மளும் ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா பிளசண்டா இருக்கிறோம். இப்போ கிரேட் இன்வெகேஷன் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light steam forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒரு ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுடைய எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களுடைய ஆறாவிலிருந்து நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது.
நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுடைய எமோஷனல் பாடியில் இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், பென்டப் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களுடைய எமோஷனல் பாடியிலிருந்து நீக்கப்படுகின்றது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வருகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மென்டல் பாடிக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன், இவை செப்பரேஷன், இது சம்பந்தமான அனைத்து விதமான லோயர் எமோஷன்ஸும் முழுமையாக அவங்களுடைய மென்டல் பாடியிலிருந்து நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த எனர்ஜி நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது அவங்களுடைய ஆறா முழுவதும் தெய்வீக ஒளியினாலும், தெய்வீக அன்பினால், தெய்வீக சக்தியினால் நிரம்பி வழிகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான இந்த 3 ஒளியானதும் மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. இப்போ நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் வந்து இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்ல ஒளிக்குள்ள நம்மளுக்குள்ளேயே நாம் என்ன செய்கிறோம்னா ஆழ்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்மளுடைய குரு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவங்களுடைய கைடன்ஸ் பேரில் நம்ம அழகாக ட்ராவல் பண்ணுறோம். நம்மளுடைய குரு வந்து நம்மளை கைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளுக்குள்ளேயே நம்ம அழகாக டீப்பராக இறங்கலாம். நம்ம ஒரு படிக்கட்டு வழியாக நல்ல ஒளியிலால் ஆன ஒரு படிக்கட்டு வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்ல உள்ள ஆழ்ந்து உள்ள நோக்கி செல்றோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் வந்து ஊடுருவி வந்து இறங்குகிறது. இப்போ நம்ம அழகா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மளுடைய குருவோடைய கைடன்ஸோட நம்ம வந்து ஒரு கோல்டன் டோர் முன்னாடி நம்ம அப்படியே நிற்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டோரை வந்து அழகா நம்ம வந்து ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணி அந்த டோருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள நம்ம போறோம். அந்த ரூம்குள்ள போகும்போது நல்ல பிரில்லியண்டான ஒளியினால அந்த ரூம் முழுவதுமாக இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்குறோம். நல்ல பிரில்லியண்டான லூமினஸ் ஒயிட் லைட்டால நிரம்பி இருக்குது. நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஆறாக்குள்ளும் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது நம்மளை எல்லா பாடிஸையும் மிகவும் அற்புதமாக ஹீல் செய்கிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. இப்போ நம்ம பழையபடியும் என்ன பார்க்குறோன்னா அடுத்தாப்புல ஒரு பர்பிள் கலர் டோர் இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த டோர் கிட்டக்க போய் நம்ம நின்று இப்போ அந்த டோரை நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் குருவோடைய கைடன்ஸோட நம்ம என்ன செய்யறோம்னா அழகாக நம்ம என்ன செய்யறோம்னா ஓப்பன் பண்ணுறோம்.
ஓப்பன் பண்ணும்போது நம்ம அழகாக நம்ம என்ன பார்க்குறோம்னா நல்ல பர்பிளான ஒரு எனர்ஜியை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் முழுமையாக அந்த எனர்ஜியில் ரொம்ப அழகாக அமேசிங்காக ஹீல் ஆகிறோம். From the center which we call the human race, let the plan of love and light work out and meet seal the door where he will dwell. இப்போ மெதுவாக அந்த ப்ளூ கலர் அந்த பர்பிள் கலர் டோர்லேருந்து மெதுவாக நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த டோருக்கு ஒயிட் கலர் டோருக்கு வரோம். அங்கேருந்து அந்த கோல்டன் டோர் வழியாக நம்ம பழையபடியும் என்ன செய்கிறோம்னா ஸ்டெப்ஸ் அழகாக நம்ம என்ன செய்கிறோம்னா ஏற ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அழகாக நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் எங்கே இருக்கிறோமோ அதே இடத்துக்கே நம்ம என்ன செய்கிறோம்னா வந்துட்டோம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல இந்த 3 ஒளியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளும் நல்ல ஊடுருவி வந்து இறங்குகிறது. இது நம்மளையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Maha Guruji Menile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.